அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். இதில் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே சேர்ந்து கவர் ஆகிடும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலையும் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம் வேணுன்னா ஜாயின் பண்ணிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலே இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் ஜாயின் பண்ணிங்க. தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 weeks கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 11th week உடைய கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 4th week போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 11th week உடைய கிளாஸ் 2. இந்த கிளாஸ் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் முறைகள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜி மெத்தட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தனியால் ஆய்வு முறை கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். தனியால் ஆய்வு முறை கேஸ் ஸ்டடி மெத்தட். தனிநபர் ஒருவரிடம் காணப்படும் பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட விரிவான வகையில் அந்நபர் தொடர்பான விவரங்களை சேகரித்து அவற்றை முறையாக ஆய்வு செய்து ஆய்வின் அடிப்படையில் தகுந்த தீர்வினை பரிந்துரைத்து செயற்படுத்திடலே தனிநபர் ஆய்வு எனப்படும். அப்போது தனிநபர் ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட, அது மட்டும் இல்லாமல் அந்நபர் தொடர்பான விவரங்களை சேகரித்து முறையாக ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் தீர்வினை பிறகு செயற்படுத்துறதுக்கு தான் என்ன பேருனா தனிநபர் ஆய்வு முறை அப்படின்னு எனப்படும். பொதுவாக இம்முறை தனிநபர் அல்லது நிறுவனத்தின் குறிப்பிட்ட பிரச்சனையை ஆய்வு செய்து குறைதீர் நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு அதிகம் பயன்படுத்துவதால் இதை மருத்துவ முறை என்றும் குறிப்பிடுவர். இதை பிறகு மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா தனிநபருக்கோ இல்லைன்னா ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட பிரச்சனையை ஆய்வு செய்து அதை பிறகு தீர்வு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மருத்துவ முறை கிளினிக்கல் மெத்தட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பள்ளி மாணாக்கர் சிலரிடம் காணப்படும் நெறிப்பிறழ்வு, கல்வியில் பின்தங்கி இருத்தல், பள்ளிக்கு காலந்தாழ்ந்து வருதல், பிற மாணவர்களை சீண்டிக் கொண்டிருத்தல், வகுப்பறையில் கவனமின்மை, பிற மாணவர்களோடு கூடி பழகாமல் ஒதுங்கி இருத்தல், தொட்டதற்கெல்லாம் பொய் பேசுதல், ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளாமை போன்ற பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான அடிப்படை காரணங்களை ஆய்வு மூலம் கண்டறிந்து இத்தகைய நிலைகளை போக்க இம்முறை உதவுகிறது. அப்போது பள்ளியில் மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பிறகு ஆய்வு செய்து அதை பிறகு தீர்வு காண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் யூஸ் ஆகுது, தனியால் ஆய்வு முறை யூஸ் ஆகுது. என்னென்ன அந்த பிரச்சனையெல்லாம் பிறகு தீர்வு காண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கல்வியில் பின்தங்கி இருத்தல், பள்ளிக்கு காலந்தாழ்ந்து வருதல், பிற மாணவர்களை சீண்டிக் கொண்டிருத்தல், வகுப்பறையில் கவனமின்மை, பிற மாணவர்களோடு கூடி பழகாமல் ஒதுங்கி இருத்தல், தொட்டதற்கெல்லாம் பொய் பேசுதல், ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளாமை. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் கண்டறிந்து ஆய்வு மூலமாக அது எல்லாத்தையும் பிறகு தீர்வு காண்றது தான் பிறகு இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட். தற்போது இம்முறை விரிவுபடுத்தப்பட்டு திறமையாக செயல்படும் நிறுவனத்தையும் மீத்திறம் பெற்று விளங்குபவரையும் விரிவாக ஆராய்ந்து அவற்றிலிருந்து கண்டறிந்தவற்றை மற்ற நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் வழிகாட்டி ஆலோசனைகள் வழங்கிட பயன்படுத்துகிறது. எனவே தற்காலத்தில் இம்முறை தனி அலகு ஆய்வு முறை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது என்ன பிரச்சனை இருக்குது அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு காணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனம் பிறகு ரொம்ப சிறப்பாக செயல்படுதோ அப்படின்னா எந்த ஒரு மாணவர் பிறகு மீத்திறன் பெற்று இருக்காரோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்க எதனால் பிறகு சிறப்பாக செயல்படுறாங்க, எதனால் பிறகு நல்ல ஐக்கியூவாக இருக்காங்க அதை கண்டறிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலிமா அவங்களும் அந்த மாதிரி இருக்க முடியும். அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுறதுனால அதுக்கு என்ன பேர், தனி அலகு ஆய்வு முறை அப்படின்னு பேர். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அலகு தனி நபராகவோ
ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அலகு தனி நபராகவோ நிறுவனமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினராகவோ இருக்கலாம். ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அலகு தனி நபராகவோ நிறுவனமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினராகவோ இருக்கலாம். அப்போ ஆய்வுக்கு யாரை எடுத்துக்கிறோமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூக பிரிவாக இருக்கலாம். ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அலகு தன் பிரிவின் சராசரி இயல்பிலிருந்து பெருத்த விளக்கம் கொண்டு காணப்படுவதாக இருக்கும். ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அந்த அலகு எப்படி இருக்குன்னா தன் பிரிவின் சராசரி இயல்பிலிருந்து பெருத்த விளக்கம் கொண்டு காணப்படுவதாக இருக்கும். நம்ம யாரை ஆய்வு பண்ணுறோமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீவியேஷனில் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஐக்யூவில் இருப்பாங்க, ஒருத்தர் ஐக்யூவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆய்வுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுறோமோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா லோ ஐக்யூவில் இருப்பாங்க இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது. ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா ஒரு கம்பெனி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும், இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தினாக்கா ரொம்ப ஸ்லோவாக, அதாவது ரொம்ப வந்து பார்த்தினாக்கா லோவாக ரன் ஆகும். ஸோ அப்போ அந்த கம்பெனியை எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தினாக்கா ஆய்வுக்கு யாரை உட்படுத்துகிறோமோ அவங்கள வந்து பார்த்தினாக்கா சூஸ் பண்ணணும். உதாரணமாக, மிக உயர் அடைவினை உடையோர், தன் திறமைக்கு மிக குறைவாக செயல்படுவோர், நடத்தை கோளாறு உடைய மாணவர்கள், வகுப்பில் மற்ற மாணவர்களுக்கு முன்னோடியாய் விளங்குவோர் போன்றோரை தனி அலகு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது மிக உயர் அடைவினை உடையோரை எடுத்துக்கலாம். அப்படின்னா தன் திறமைக்கு மிக குறைவாக செயல்படுவோரை எடுத்துக்கலாம். நடத்தை கோளாறு உடைய மாணவர்கள், வகுப்பில் மற்ற மாணவர்களுக்கு முன்னோடியாய் விளங்குவோர் போன்றவரை நம்ம என்ன பண்ணலாம் இந்த தனி அலகு ஆய்வு முறைக்கு எடுத்துக்கலாம். தனி அலகு ஆய்வில் விவரங்களை சேகரிப்பதற்கு உற்றுநோக்கல், பேட்டி, தர அளவுகோல், நுண்ணறி சோதனை, நாட்ட சோதனை, வினாவரிசை, கவர்ச்சி பட்டியல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை சோதனைகள் போன்றவை தனித்தனியாகவோ இணைத்தோ பயன்படுத்தப்படும். அப்போ இந்த தனி அலகு ஆய்வு முறையில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் விவரங்களை சேகரிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா உற்றுநோக்கல் முறையை யூஸ் பண்ணலாம், இல்லை பேட்டி முறை, இல்லை தர அளவுகோல், நுண்ணறிவு சோதனை, நாட்ட சோதனை, வினாவரிசை, கவர்ச்சி பட்டியல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை சோதனைகள். ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாகவோ இல்லை இணைத்தோ நம்ம பயன்படுத்தலாம். சேகரித்த விவரங்களிலிருந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அலகின் தற்போதைய நிலை, முந்தைய கால வரலாறு, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் நிலைமைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்தும் வகையில் பகுத்தாயப்பட்டு பொருளுரைக்கப்படும். அப்போ சேகரிக்கப்பட்ட விவரங்களிலிருந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அலகின் தற்போதைய நிலை, முந்தைய கால வரலாறு, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் நிலைமைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்தும் வகையில் பகுத்தாயப்பட்டு பொருளுரைக்கப்படும். அதே மாதிரி தனி அலகு ஆய்வை நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை என்றும் வர்ணிப்பதும் உண்டு. அப்போ தனி அலகு ஆய்வு முறையை வந்து பண்ணாங்க இது ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிறதுனால நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஸோ அப்போ இதில் என்னென்ன அதர் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரும். தனியால் ஆய்வில் இடம்பெறும் படிநிலைகள். பிரச்சனைக்குரிய அலகை தெரிவு செய்தல். முதலில் விரிவான ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அலகை தீர்மானிக்க வேண்டும். முதல்ல நம்ம எதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கணும். உதாரணமாக, வன்முறையில் ஈடுபடும் மாணவர், வகுப்பில் சதா பேசிக்கொண்டிருக்கும் மாணவர், பள்ளி நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபாடு காண்பிக்காத மாணவர், மாணவர் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்து காணப்படும் பள்ளி, நலிவுற்ற தொழிற்சாலை போன்ற ஆய்வுக்குரிய அலகினை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா, மாணவர் வகுப்பில் சதா பேசிக்கொண்டிருக்கும் மாணவர், வகுப்பில் எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிற மாணவர், அவன் ஏன் பேசுகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பள்ளி நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபாடு காண்பிக்காத மாணவர், மாணவர் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்து காணப்படும் பள்ளி, நலிவுற்ற தொழிற்சாலை. ஸோ இது எல்லாத்தையுமே ஆய்வுக்கான நம்ம அந்த பொருளாக எடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்த அலகு குறித்த தகவல்களை பல்வேறு வழிகளிலும் திரட்டுதல். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பற்றி தகவல்களை வந்து பண்ணாக்கா நம்ம பல்வேறு வழியில் திரட்டலாம். என்னென்ன முறை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதா உற்றுநோக்கல், நேர்காணல், வினா நிரல், தேவையான உளவியல் சோதனைகள், மனப்பான்மை அளவுகோல், தர அளவுகோல் ஆகியவற்றை தனித்தனியாகவோ இணைத்தோ பயன்படுத்தி ஆய்வுக்குரிய நபர், நிறுவனத்தை பற்றி அனைத்து வகையான தகவல்களையும் முழுமையாக பெற முயற்சிக்க வேண்டும்.
இங்கே உதாரணமாக வன்முறையில் ஈடுபடும் மாணவனை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அவனது குடும்ப பின்னணி, சமூக பொருளாதார அந்தஸ்து, குடும்ப உறவு முறைகள், நண்பர் குழாம், வகுப்பு தோழர்கள், பள்ளி பாடங்களில் பெற்றுள்ள தேர்ச்சி அளவு, ஓய்வு நேர வேலைகள், விரும்பும் விளையாட்டு கேளிக்கைகள், விருப்பார்வங்கள், முக்கிய ஆளுமை கூறுகள், அவனை பற்றி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோரது கருத்துக்கள், அவனை குறித்த கல்வி நிலைய ஆவணம் போன்றவற்றை பரிசீலித்து அவன் தொடர்பான அனைத்து வகை தகவல்களையும் சேகரிக்க வேண்டும். அப்போது ஒரு மாணவன் வன்முறையில் ஈடுபடுறான் அப்படின்னா அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் எடுக்கணும். அவனுடைய குடும்ப பின்னணி, சமூக பொருளாதார அந்தஸ்து, குடும்ப உறவு முறை, அவங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்காங்க, வகுப்பு தோழர் எப்படி இருக்காங்க, பள்ளியில் அவன் பெற்ற மார்க் எவ்வளோ, ஓய்வு நேர வேலை என்ன, விருப்பார்வம் என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நம்ம கலெக்ட் பண்ணால் தான் அவன் ஏன் வன்முறையில் ஈடுபடுறான் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுக்க முடியும். பிரச்சனைக்கான காரணங்களை ஊகித்தல். சேகரித்த தகவல்களை முழுமையாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான காரணங்களை ஊகுத்தறிய வேண்டும். அப்போ சேகரித்த தகவல்களை முழுமையாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான காரணங்களை ஊகித்தறிய வேண்டும். பிரச்சனை பகுதி தொடர்பாக நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவும் அனுபவங்களும் பிரச்சனைக்குரிய நபரின் நடத்தைக்கான காரணங்களை தீர்மானிக்க பெரிதும் உதவும். அப்போ பிரச்சனை பகுதி தொடர்பாக நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அறிவும் அனுபவங்களும் பிரச்சனைக்குரிய நபரின் நடத்தைக்கான காரணங்களை தீர்மானிக்க பெரிது. உதாரணமாக, வன்முறையில் மாணவன் ஈடுபடுவதற்கான காரணங்களை கீழ்கண்டவையாக தெரிவிக்கலாம். அப்போ எதனால் பண்ணாக்க ஒரு மாணவன் வன்முறையில் ஈடுபடுறான் அப்படின்னா, விதவை தாயால் வளர்க்கப்படுவதால் குடும்ப தலைவரின் கட்டுப்பாடு ஏதுமின்றி தன்னிச்சையாக நடப்பதற்கான வாய்ப்புகள். அப்போ குடும்ப தலைவருடைய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அவன் வன்முறையில் ஈடுபடலாம். பள்ளி படிப்பில் நாட்டமின்மை, அவனுக்கு பள்ளி படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது இது மாதிரி நடக்கலாம். மோசமான நண்பர்களின் சகவாசம், அப்போ மோசமான நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும்போது அவன் வன்முறையில் ஈடுபடலாம். குடும்பத்தின் வறுமையான சூழ்நிலை, அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம். வறுமையான சூழ்நிலையிலும் ஒருத்த பண்ணாக்கா வன்முறையில் ஈடுபடுவான். சப்போஸ் அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் இருந்தாலையும் வன்முறையில் ஈடுபடுவான். அடுத்து, பிரச்சனையை சீர் செய்யும் முறைகளை வகுத்தல். இருக்கக்கூடிய பிரச்சனையை என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படியெல்லாம் பண்ணாக்கா சீர் செய்யலாம். பிரச்சனைக்குரிய காரணங்களை ஊகுத்தறிந்த பின் அவற்றை நீக்கிடும் வழிமுறைகளை வகுத்து அவற்றை குறிப்பிட்ட கால அளவு சுமார் 3 மாதங்கள் செயற்படுத்தி பார்த்தலே அடுத்த படிநிலையாகும். அப்போ என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணாக்கா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்காம அந்த பிரச்சனையை பண்ணாக்கா சால்வ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பண்ண 3 மாதம் வரைக்கும் அதுக்கான வழிமுறைகளை பண்ணாக்கா செயல்படுத்தணும். உதாரணமாக, மாணவரை உளவியல் ஆலோசனைக்கு உட்படுத்துதல், பெற்றோருடன் விவாதித்தல், ஓய்வு நேர வேலைகளில் ஈடுபாடு கொள்ளச் செய்தல், கைத்தொழில் ஒன்றில் பயிற்சி அளித்தல், படிப்பதற்கு பண உதவி செய்தல், தன்னம்பிக்கையை வளர்த்திடும் நூல்களை படிக்க செய்தல், நண்பர்களின் தொடர்புகளை கண்காணித்தல் போன்ற பல்வகை அணுகுமுறைகளையும் ஒரு சேர பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ பண்ணாக்கா எதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த மாணவனை பண்ணாக்கா உளவியல் ஆலோசனைக்கு உட்படுத்துதல், பெற்றோருடன் விவாதித்தல், ஓய்வு நேர வேலைகளில் ஈடுபாடு கொள்ள செய்தல், கைத்தொழில் ஒன்றில் பயிற்சி அளித்தல், படிப்பதற்கு பண உதவி செய்தல், தன்னம்பிக்கை வளர்த்திடும் நூல்களை படிக்க செய்தல். ஸோ நண்பர்களின் தொடர்புகளை கண்காணித்தல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணாக்கா ஒரு சேர பயன்படுத்தும் போது அவன் பண்ணாக்கா அந்த வன்முறையிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்முறையில் ஈடுபடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். அடுத்து, தொடர்பணி. இதுவே இவ்வகை ஆய்வின் இறுதி படிநிலையாகும். மாணவரின் பிரச்சனைக்குரிய நடத்தையின் அளவை தொடர்ச்சியாக அவ்வப்போது கண்காணித்து வருவதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட சீர்திருத்த முறைகள் எந்த அளவு பயனுள்ளவையாக அமைந்துள்ளன என்பதை கண்கூடாக காண முடியும். சீர்திருத்தும் முறைகளில் தேவைப்படும் மாற்றங்களை உரிய தருணங்களில் புகுத்திடுதலும் வேண்டியிருக்கும். அப்போ எதெல்லாம் நம்ம பண்ணாக்கா சீர்திருத்தணும் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதுலேயும் அப்பப்போ தேவைப்படும் போது மாற்றங்களை ஏற்படுத்தணும். தனியால் ஆய்வின் முக்கியத்துவம். இந்த தனியால் ஆய்வு எதனால் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் தனியால் ஆய்வுகள் பல்வேறு நோக்கங்களை நிறைவு செய்கிறது. பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் தனியால் ஆய்வுகள் பல்வேறு நோக்கங்களை நிறைவு செய்கிறது. பிரச்சனைக்குரிய மாணவரிடம் தனி கவனம் செலுத்தி அவரது பிரச்சனைக்கான காரணத்தை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான தீர்வையும் பரிந்துரைக்கிறது. பிரச்சனைக்குரிய மாணவரின் தனி கவனம் செலுத்தி அவரது பிரச்சனைக்கான காரணத்தை
அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான தீர்வையும் பரிந்துரைக்கிறது. எனவே மனிதவள இழப்பை தவிர்த்தலில் இது முக்கிய பங்காற்றுகிறது. அப்போது ஒரு மாணவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது மூலிமா அவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதவள இழப்பை தவிர்க்கவும் முடியும். உதவி தேவைப்படும் மாணவனை பற்றி ஆசிரியர் முழுமையாக அறிந்து கொள்ள தனியால் ஆய்வு உதவுகிறது. அப்போ எந்த மாணவனுக்கு உதவி தேவையோ அவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த முறை யூஸ் ஆகுது. அறிவுரை பகிர்தலுக்கு முன் அறிவுரையாளர் மாணவனை பற்றி அனைத்து விவரங்களையும் பெற்றும் அவற்றின் அடிப்படையில் அறிவுரை பகிர்தலை அமைத்தால் மாணவனிடம் தகுந்த பொருத்தப்பாட்டுடைய நடத்தையை ஏற்படுத்துவதிலும் பெருமளவு வெற்றி பெற முடியும். அப்போது அறிவுரை பகிர்தலுக்கு முன் அறிவுரையாளர் மாணவனை பற்றி அனைத்து விவரங்களையும் பெற்று அவற்றின் அடிப்படையில் அறிவுரை பகிர்தலை அமைத்தால் மாணவனிடம் தகுந்த பொருத்தப்பாட்டுடைய நடத்தையை ஏற்படுத்துவதிலும் பெருமளவு வெற்றி பெற முடியும். அடுத்து சிறந்த தனியால் ஆய்வின் இயல்புகள். பல்வேறு மூலங்களிலிருந்து போதிய அளவு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். பல்வேறு மூலங்களிலிருந்து போதிய அளவு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். சேகரிக்கப்பட்ட விவரங்கள் பொருத்தமானதாகவும் நம்பகத்தன்மை மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும். அப்போ சேகரிக்கப்பட்ட விவரங்கள் பொருத்தமானதாகவும் இருக்கணும், நம்பகத்தன்மை மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும். ஆய்வு தொடர்ச்சியாக நடத்தப்பெறுதல் வேண்டும். ஆய்வு தொடர்ச்சியாக நடத்தப்பெறுதலாக இருக்க வேண்டும். அதிக இடைவெளி இருக்கக்கூடாது. சேகரிக்கப்பட்ட விவரங்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட்டு ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ ஒருத்தரை பற்றி விவரம் சேகரிக்கிறோம் அப்படின்னா அந்த விவரம் பாதுகாக்கப்படணும். அந்த இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படணும். அப்போது அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஆய்வுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஒவ்வொரு தனியால் ஆய்வு முடிவுகளும் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தனியால் ஆய்வு முடிவுகளும் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும். தனியால் ஆய்வின் குறைபாடுகள். தனியால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் மாணவனும் அவனது பெற்றோரும் அளிக்கும் விவரங்கள் பெரிதும் அகவய தன்மை மிக்கவை. அப்போது தனியால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் மாணவனும் அவனது பெற்றோரும் அளிக்கும் விவரங்கள் பெரிதும் அகவய தன்மை மிக்கவை. அவற்றை சரிபார்ப்பது இயலாத காரியம். தனியால் ஆய்வை மேற்கொள்ளும் போது மாணவனின் சிக்கலான நடத்தை ஆராயப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த சில அம்சங்கள் விடுபட்டு போக வாய்ப்புள்ளது. அப்போ தனியால் ஆய்வை மேற்கொள்ளும் போது மாணவனுடைய சிக்கலான நடத்தையை ஆராயத்தினால அதில் சில குறிப்பிட்ட அம்சங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவரங்களை சேகரிப்பதற்கும் அதற்கான விளக்கங்களை பெறுவதற்கும் இடையே கால இடைவெளி அதிகம் இருப்பின் விவரங்களிலிருந்து பெறும் பொருள் விளக்கம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. விவரங்களை சேகரிப்பதற்கும் அதற்கான விளக்கங்களை பெறுவதற்கும் இடையே கால இடைவெளி அதிகம் இருப்பின் விவரங்களிலிருந்து பெறும் பொருள் விளக்கம் பெரும் பாதிக்கு உள்ளாவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கும். தனியால் ஆய்வில் ஆய்வாளரின் விருப்பு வெறுப்புகள் நுழைத்திட வாய்ப்புகள் உள்ளன. இந்த தனியால் ஆய்வு முறையில் அந்த ஆய்வை யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய விருப்பு வெறுப்பை அதில் நுழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆய்வாளரின் உற்று நோக்குதல் மூலமே பெருமளவு விவரங்கள் பெறப்படுவதால் உற்று நோக்குபவர் தொடர்பான பிழைகள் ஊடுருவ வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அப்போ இங்கே உற்று நோக்குவர் தான் இதில் அதிகமான இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அவர் ஏதாவது தவறு பண்ணால் அதுவும் அதனால் அதை பாதிக்கும். அனுபவமின்மையாலும் முக்கியமான அம்சங்களை உற்று நோக்க தவறுவதாலும் தனியால் ஆய்வின் முடிவுகள் சில நேரங்களில் பாதிப்புக்கு உள்ளாகலாம். அனுபவமின்மையாலும் முக்கியமான அம்சங்களை உற்று நோக்க தவறுவதாலும் தனியால் ஆய்வு முடிவுகள் சில நேரங்களில் பாதிப்புக்கு உள்ளாகலாம். தனிநபர் ஆய்வை மேற்கொள்ளுவோருக்கு உளவியல் சமூகவியல் பற்றிய போதிய பின்புல அறிவு இருக்க வேண்டும். யார் அந்த ஆய்வில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு உளவியல் பற்றிய அறிவும் இருக்கணும், சமூகவியல் பற்றிய பின்புலமும் இருக்கணும். காரண காரிய தொடர்புகளை போதிய ஆதாரங்கள் இல்லாமல் மேலெழுந்த வாரியான பார்வையை கொண்டு மட்டுமே ஊகித்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. அப்போ காரண காரிய தொடர்புகளை போதிய ஆதாரம் இல்லாமல் என்ன மேலெழுந்த வாரியான பார்வையை கொண்டு மட்டுமே ஊகித்து அவருக்கு ஆன்சரை கொடுத்துருவார். ஆய்வாளரது கவனக்குறைவு கொடுத்த தகவல்களின் குறைபாடுகள் ஆகியவை தனிநபர் ஆய்வு முடிவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகிவிடும். அப்போ ஆய்வாளரது கவனக்குறைவோ இல்லை அவர் கொடுத்த தகவலில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த தனிநபர் ஆய்வுடைய முடிவு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும்.
இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பண்ணாக்கா தனிநபர் ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவோம், கேஸ் ஸ்டடி மெத்தடு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா வினா வரிசை முறை, கொஷினரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையும் இன்று உளவியலிலும் சமூகவியலிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இம்முறை எது? இந்த வினாவரிசை முறை இன்று உளவியலிலும் சமூகவியலிலும் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வுக்குட்பட்ட நிகழ்ச்சி பற்றிய பல சிறு வினாக்கள் வினாவரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம எதை ஆய்வு பண்ணுறோமோ அதில் வந்து பண்ணாக்க நிறைய சின்ன சின்ன வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. இவற்றிற்கான விடைகளை குறிப்பிட ஆம், இல்லை, நிச்சயமாக சொல்ல இயலாது என்று சிறு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான விடை சொல்கிறதுக்கு ஆம், இல்லை, நிச்சயமாக சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இவ்வினாக்களுக்கு பலர் அளிக்கும் விடைகளை ஆராய்வதன் மூலம் இந்நிகழ்ச்சி பற்றிய விளக்கம் பெற முடியும். இம்முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். ஸோ இது நமக்கு கொஷின் கேட்கலாம். அப்போது வினாவரிசை முறையை முதல்ல யார் பயன்படுத்தினது அப்படின்னாக்கா பிரான்சிஸ் கால்டன் அவர் தான் வந்து பண்ணாக்கா பயன்படுத்துகிறாரு. பொதுவாக வினாவரிசை முறையை பின்வரும் சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் வந்து வினாவரிசை பயன்படுத்தலாம் அப்படின்னா, குறுகிய காலத்துக்குள் பல வினாக்களுக்கு விடைபெற வேண்டிய நிலைமை. குறுகிய காலத்துக்குள்ளே பல வினாக்களுக்கு விடைபெறணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஆராய்ச்சிக்கு உதவக்கூடியவர்களை நேரடியாக அணுக இயலாத நிலைமை. ஆராய்ச்சிக்கு உதவக்கூடியவர்களை நேரடியாக அணுக இயல முடியல அப்படின்னா வினாவரிசை முறையை யூஸ் பண்ணிக்கலாம். உடனடியாக கிடைக்காத அல்லது நமது தேவைக்கேற்ப தொகுக்கப்படாத விவரங்களை தேடி பெற வேண்டிய நிலைமை. அப்போ உடனடியாக கிடைக்காத அல்லது நமது தேவைக்கேற்ப தொகுக்கப்படாத விவரங்களை தேடி பெற வேண்டிய நிலைமை. தனிப்பட்டோரோடு நெருங்கி தொடர்பற்ற பொதுப்படையான விவரங்கள் தேவைப்படும் நிலைமை. தனிப்பட்டோரோடு நெருங்கிய தொடர்பற்ற பொதுப்படையான விவரங்கள் தேவைப்படும் நிலைமையில் இந்த வினாவரிசை முறையை யூஸ் பண்ணலாம். தனி மனிதர்களை ஒருவரோடொருவர் ஒப்பிட வேண்டிய நிலைமை. தனி மனிதர்களை ஒருத்தரோட இன்னொருத்தரோட ஒப்பிடும்போது இந்த கொஷினரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். குழுக்களை ஒப்பிட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை. ஆளுமை வினாவரிசை, மனப்பான்மை வினாவரிசை போன்ற வினாவரிசைகள் இன்று உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. வாக்கெடுப்பு என்பதும் வினாவரிசை முறையின் ஒரு வகையே ஆகும். அப்போ குழுக்களுடைய ஒப்பிட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையிலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது என்னென்ன வினாவரிசை முறையெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆளுமை வினாவரிசை முறைன்னு இருக்குது, மனப்பான்மை வினாவரிசை முறை, இதெல்லாம் வந்து பண்ணாக்கா வினாவரிசை முறையுடைய வகைகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா வாக்கெடுப்பு நடத்துகிறோம் இல்லையா, அதுவும் வந்து பண்ணாக்கா இந்த வினாவரிசை முறையுடைய ஒரு வகை தான். இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து பரிசோதனை முறை. பரிசோதனை முறையில் தனித்த மாறியில் மாற்றத்தை உண்டாக்கி அதன் விளைவாக சார்பு மாறியில் ஏற்படும் மாற்றத்தை அளவிட முற்படுகிறோம். அப்போ பரிசோதனை முறையில் தனித்த மாறியில் மாற்றத்தை ஏற்படுத்தி சார்பு மாறியில் மாற்றத்தை அளவிட முற்படுகிறோம். இவ்வாறு தனித்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நிலைமைகளில் வேற்றுமை முறையினை ஆய்வாளர்கள் பயன்படுத்துவர். அப்போது தனித்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது வேற்றுமை முறை அப்படின்னு சொல்லுவோம். ஆராயப்படும் பிரச்சனையில் நமது குறுக்கீடின்றி இயற்கையாகவே காணப்படும் இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுத்தல் வேற்றுமை முறை எனப்படும். அப்போ ஆராயப்படும் பிரச்சனையில் நமது குறுக்கீடு இல்லாமல் இயற்கையாகவே காணப்படும் இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? வேற்றுமை முறை அப்படின்னு பேர். பிறக்கும்போது உட்கொள்ள போதிய அளவு பிராணவாயு இன்றி காணப்படும் நிலை அனோக்சியா குழந்தைகளது வளர்ச்சிக்கு நிரந்தரமான ஊறு விளைவிக்கக்கூடியதா என்பது பற்றி முடிவெடுக்க தவிர்க்க இயலாத காரணங்களினால் இந்நிலையில் பிறந்து வளரும் குழந்தைகளை பிற குழந்தைகளுடன் ஒப்பு நோக்கி முடிவு செய்தல் வேற்றுமை முறைக்கு எடுத்துக்காட்டாகும். அப்போது அனோக்சியா அப்படின்னு ஒரு நிலை. என்ன நிலை அப்படின்னா, பிறக்கும்போது உட்கொள்ள போதிய அளவு பிராணவாயு இன்றி காணப்படும் நிலை. பிறக்கும்போது உட்கொள்ள போதிய அளவு பிராணவாயு இன்றி காணப்படும் நிலைக்கு என்ன பேருனா அனோக்சியா. அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு நிரந்தரமாக ஊறு விளைவிக்கக்கூடியதா என்பது பற்றி முடிவெடுக்க தவிர்க்க இயலாத காரணங்களில் இந்நிலையில் பிறந்து வளரும் குழந்தைகளை பிற குழந்தைகளுடன் அதே மாதிரியான நிலைமையில் எந்தெந்த குழந்தைலாம் பிறகுதோ அதோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறது வேற்றுமை முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அடுத்து உளவியலின் பிரிவுகள்.
ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி. உளவியல் பல்வேறு பிரிவுகள் காணப்படுகிறது. உளவியலில் பல்வேறு பிரிவுகள் காணப்படுகிறது. உளவியலில் இன்று ஏற்பட்டுள்ள விரிவான முன்னேற்றத்தை பற்றி இப்பிரிவுகளின் எண்ணிக்கையினின்றே நாம் ஓரளவு அறியக்கூடும். இப்பிரிவுகளில் முக்கியமான சிலவற்றை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கறது பொது உளவியல் முறை. இது எல்லா உளவியல் பிரிவுகளுக்கும் அடிப்படையான பொதுவான கருத்துக்கள் பற்றியது. முதிர்ச்சியடைந்த சாதாரணமான மனிதர்களிடம் நடத்தையை பொது உளவியல் விவரிக்கிறது. அப்போ இது எல்லா உளவியல் பிரிவுக்கும் அடிப்படையானது. பொதுவான கருத்துக்கள் பற்றி முதிர்ச்சியடைந்த சாதாரணமான மனிதர்களின் நடத்தையை பொது உளவியல் விவரிக்கிறது. இப்பிரிவில் புலன்காட்சி, மன உணர்ச்சிகளும் எழுச்சிகளும், ஊக்குவித்தல், கற்றல், சிந்தித்தல் போன்ற பொருட்கள் அடங்கும். இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா புலன்காட்சி, மன உணர்ச்சிகளும் எழுச்சிகளும், ஊக்குவித்தல், கற்றல், சிந்தித்தல், இந்த மாதிரியான பொருள் அடங்கும். தனியால் வேற்றுமைகளின் தன்மை, அவற்றின் அளவு, அவை தோன்ற காரணங்கள் போன்றவற்றையும் இப்பிரிவு ஆராய்கிறது. அடுத்து குழந்தை உளவியல், சைல்ட் சைக்காலஜி. குழந்தையின் வளர்ச்சி, இவ்வளர்ச்சியில் அதன் மரபு நிலை, சூழ்நிலை ஆகியவற்றின் பங்கு, குழந்தைகளிடம் காணப்படும் திறன்கள், இவற்றை அளவிடும் முறைகள், குழந்தை தனது சூழ்நிலையுடன் பொருத்தப்பாட்டை அடையும் வகைகள் போன்றவற்றை ஆராயும் மனவியல் பிரிவு குழந்தை உளவியல் ஆகும். இதே போன்றே குழவி மனவியல் ஆகியவை இன்று எழுந்துள்ளன. அப்போது குழந்தையுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் அதோடைய மரபு நிலை, சூழ்நிலை ஆகியவற்றின் பங்கு, குழந்தைகளிடம் காணப்படும் திறன், ஸோ இதெல்லாம் அளவிடுற முறைக்கு தான் குழந்தை உளவியல் அப்படின்னு பெயர். இப்போ பண்ணாக்கா அந்த இன்ஃபேன்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய குழவி மனவியலும், அடலசன்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ந்தவர்களுக்கான உளவியல் மனவியல் முறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெறிப்பிறல் உளவியல், அப்நார்மல் சைக்காலஜி. சமநிலை நின்று பிறழ்ந்து நரம்பு நோய்கள், நியூரோசிஸ், உளத்தடுமாற்றங்கள், சைக்கோசிஸ் போன்ற கோளாறுகளால் பீடிக்கப்பட்ட மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் பிரிவு நெறிப்பிறல் மனவியல் ஆகும். அப்போ பண்ணாக்கா நரம்பியல் நோய்கள் அப்படின்னா உளத்தடுமாற்றங்கள் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவங்களை விவரிக்கும் பிரிவுக்கு நெறிப்பிறல் மனவியல் ஆகும். இப்பிரிவு மன மருத்துவ இயலுடன் இணைந்ததாகும். இது எதோட இணைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரியோட இணைந்தது. ஃப்ராய்டின் உளப்பகுப்பாய்வு இதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளது. இந்த நெறிப்பிறல் உளவியலுக்கு யாருடைய வளர்ச்சி பிரிவு அதிகமாக உதவி இருக்குது அப்படின்னா ஃப்ராய்டுடைய உளப்பகுப்பாய்வு இதுக்கு ரொம்ப அதிகமாக உதவியுள்ளது. அடுத்து உடற்கூறு உளவியல். இப்பிரிவு மனச்செயல் முறைகளது உடலியல் அடிப்படைகள் ஆராயப்படுகிறது. நரம்பு மண்டலம், புலன்கள், சுரப்பிகள் போன்றவற்றின் அமைப்பு, செயல்பாடு ஆகியன இப்பிரிவில் இடம்பெறும். இப்பிரிவில் மனச்செயல் முறைகளது உடவியல் அடிப்படைகள் ஆராயப்படுகிறது. நரம்பு மண்டலம், புலன்கள், சுரப்பிகள் போன்றவற்றின் அமைப்பு, செயல்பாடு ஆகியன இப்பிரிவில் இடம்பெறும். லாஸ்ட்டு ஒப்பீட்டு உளவியல். மனிதனின் நடத்தையுடன் பிற விலங்கினங்களின் நடத்தைகளை ஒப்பிட்டு இவற்றினுள் காணப்படும் தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறியும் பிரிவே ஒப்பீட்டு உளவியல் ஆகும். ஒப்பிடுறது, அப்போது மனிதனுடைய நடத்தையோடு பிற விலங்குகளுடைய நடத்தையை ஒப்பிட்டு பார்க்கறது ஒப்பீட்டு உளவியல். மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்குகளை கொண்டு நடத்தவியலும். மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்குகளை கொண்டு நடத்தவியலும். இதுக்கு தான் என்ன பேர்னா ஒப்பீட்டு உளவியல், கம்பேரிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு பேர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது உளவியல் முறையில் பார்த்துருக்கோம். ஸோ இது கிளாஸ் 2. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.